கத்தார் மன்னர் தமீம் பின் ஹமாத்திடம் தொலைபேசியில் உரையாடிய பிரதமர் மோடி கத்தாரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். சகோதரத்துவ நாடான கத்தார் அரசின் இறையாண்மையை மீறுவதை இந்தியா கண்டிப்பதாகவும் உரையாடல் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை இந்தியா ஆதரவளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு ஆதரவாகவும் அனைத்து வடிவங்களிலும் பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் இந்தியா உறுதியாக நிற்பதாக தெரிவித்துள்ளார். கிழக்கு காங்கோவில் இஸ்லாமிய போராளி குழுவினர் நடத்திய தாக்குதலில் 64 பேர் கொல்லப்பட்டனர். லிபரோவில் உள்ள இங்னோடியோவில் நடந்த இறுதிச் சடங்கு தாக்குதலில் மட்டும் 44 பேர் கொல்லப்பட்டனர். பெனியில் உள்ள போட்டோடா கிராமத்தில் நடந்த மற்றொரு தாக்குதலில் 18 பேர் உயிரிழந்தனர். சடலங்கள் ஆங்காங்கே சிதறி கிடக்கும் நிலையில் கிராம மக்கள் தங்களுடைய அன்புக்குரியவர்களை கண்ணீருடன் அடக்கம் செய்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.